இந்த கல்யாணம் வந்து நாங்கள் ரொம்ப நாளாக பிளான் பண்ணோம். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு டைமும் தள்ளி தள்ளி போயிடுச்சு ஏதோ காரணத்தால். எங்கள் அம்மா எங்கள் பாட்டி இருக்கும்போது பிளான் பண்ணோம். சரஸ்வதி எங்கள் பாட்டி அவங்க இருக்கும்போது பிளான் பண்ணோம். அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க இந்த கோயிலில் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு. நாங்கள் ரொம்ப வருஷமாக பிளான் பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் அண்ணன் ஆல்ரெடி கூட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பாட்டி ஆசைப்பட்ட மாதிரியும் அப்பா ஆசைப்பட்ட மாதிரியும், அப்பா அம்மா வந்து தாத்தா பாட்டிக்கு இங்கே தான் நடத்துனாங்க. அப்பாவுக்கு ரொம்ப ஆசை இங்கே பண்ணணுன்ட்டு. நான் வந்து நிறைய 60th மேரேஜஸ்லாம் பார்த்துருக்கேன். பட் இந்த கோயிலில் வந்து இந்த மாதிரி இவ்வளோ கல்யாணம் நடக்கிறத பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல். வந்து அவங்க 2 பசங்க 2 மருமகள்கள். நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி ஒவ்வொன்றும் சின்ன சின்ன விஷயத்தை கூட நல்லா ரொம்ப ப்ராப்பராக பிளான் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ்க்காகவும் அவங்க இன்லாஸ்க்காகவும் ரொம்ப சந்தோஷம். இவங்களும் ரொம்ப லக்கி, அவங்களும் ரொம்ப லக்கி. நல்லா பிளான் பண்ணி இப்படி தான் பண்ணணும்னு நினச்சி பண்ணியிருக்காங்க. எப்படியும் 65 வருஷம் எப்படி காலத்து கடந்தே தெரியல. ஆனால் என் லைஃப் பார்ட்னர் எனக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி என் லைஃப்பில் என்னோடய கஷ்டம் சந்தோஷம் எல்லாத்தையுமே என் கூட கலந்து சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு பொறுப்பான ஒரு புருஷனாக இருக்கணும்னு என் சம்சாரம் எனக்காக நம்பர் கேட்டு லைஃப் பார்ட்னர் ரொம்ப நேசிக்கிறேன். எனக்கு ஒரு ஒய்ஃபுங்கிறத எனக்கு ஒரு பொண்ணாவே நான் நேசிக்கிறேன். வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் பொது சுவாசம் தருது. உன் இரு விழியால் என் ஆயுள் ரேகை பொது வாழ்வு பெறுது. வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருது. உன் இரு விழியால் என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுது. காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன, வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம்தான் என்ன. காற்றில் பறக்கும் காத்தாடினானே 8 வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நானும் பச்சையானேன், பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானேன். காற்றில் பறக்கும் காத்தாடினானே 8 வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நானும் பச்சையானேன், பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானேன். வெண்பனி மலரே உன்னிரு விழியா வெரி ஹாப்பி. எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஃபங்க்ஷன் மாதிரி தெரியல, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எங்கள் அத்தை மாமாவுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணல ரொம்ப சந்தோஷம். எங்கள் பாட்டி ஆசைப்பட்ட மாதிரி
எங்கள் மாமா ஆசைப்பட்டவர் எங்கள் மாமா ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதே மாதிரி நல்லபடியாக இன்னும் மேலும் மேலும் அவங்க நல்லபடியாக வாழணும். எங்கள் பாட்டி ரொம்ப மிஸ் பண்ணுறோம். எங்கள் பாட்டி ஞாபகார்த்தமாக எங்கள் அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயத்தை நாங்கள் வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். மறக்க முடியாத ஞாபகம் தான். இதை வந்து 10 வருஷத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக ரிப்பீட் பண்ண ரொம்ப ஆசைப்படுறோம். திரும்பவும் அடுத்தது 70, 80, 90, 100 வரைக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு இது பண்ணணும்னு எனக்கு ஆசை மனசில் இருக்குது. அது என்னோட கடவுளோட ஆசீர்வாதம். பாட்டி பார்த்து ப்ளஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப் அத்தை மாமா. ஹாப்பி ஆனிவர்சரி பெரியப்பா பெரியம்மா. Happy anniversary Mama and Attai. I wish you all health and happiness in coming years. லட்சுமி ஓகேவா? ஓகே.